ஹாய் கைஸ். எப்போவாவது உங்களுக்கு நான் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த பாஸ்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி தோணியிருக்கா? ஏன்னா அது ரொம்ப ஒரு பேடான ஃபீலிங். அதை லூஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு இருக்காது. அது ஒரு நம்மளோட ஒரு ஐடென்டிட்டியாக கூட இருந்திருக்கும். அதை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டோட்டலாக வேற ஒரு ஆளாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு புக் ரீட் பண்ணுறது. நான் வந்து சின்ன வயசில் எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து விருப்பப்பட்டு யார் தடுத்தாலும் பண்ணிகிட்டு இருந்தேனோ இப்போ வந்து அப்படியே டோட்டலாக மாறிட்டேன். இந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் நமக்குன்னு இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் அப்படின்னு. அதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா என் லைஃப்பில் அது வந்து நடந்திருக்கு. என்ன தான் நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த புக் ரீடிங்கை டோட்டலாக லூஸ் பண்ணிட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த திரும்ப கிடச்சிது. அதே மாதிரி தான் உங்களுக்குமே. உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் லைஃப்பில் வந்து அதை விட்டுட்டு கடந்து போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து அது உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, புக் ரீடிங் வந்து நான் பெரிய அறிவாளி, நான் சின்ன வயசுலேயே புக் படிச்சிட்டேன், அந்த மாதிரி கிடையாது. என்னோடய சிச்சுவேஷனும் என்னோடய அட்மாஸ்ஃபியரும் வந்து என்னை புக் ரீடிங்குள்ளே தள்ளிடுச்சு. சொல்லப்போனால் எனக்கு அதில் ஒரு சில ரெக்ரெட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்ல புக் இருக்கும் இல்லையா, இந்த புக்கெலாம் கண்டிப்பாக படிக்கணும், மஸ்ட் ரீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் என்னோடய டீனேஜ்லேயே படித்து முடிச்சிட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு அந்த வயசில் என்ன புரிஞ்சிருக்கும்னு நான் அதை படித்தேன்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை அப்போவே படிச்சிட்டேன். நமக்கு ஒரு ஹாபி வருது, இல்லை நமக்கு ஒரு பேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். அந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து புக் ரீடிங்குள்ளே வந்தேன் அப்படின்னா எனக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நானும் டிப்பிக்கலாக எல்லார மாதிரியும் டிவி பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு கிட்டு தான். கரெக்டாக நான் ஒரு 10th 11th 12th படிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் ரொம்ப ஆவரேஜாக படிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸுக்கெலாம் இது வந்து 90s கிட்ஸு ஏர்லி 2K கிட்ஸுக்கு நான் சொல்கிறது வந்து ரிலேட் ஆகும். அப்போல்லாம் வந்து நம்ம படிக்கலைன்னா வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயமே கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே வந்து எக்ஸாக்டாக 10th 11th எனக்கு தெரில, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கேபிளில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் டிவி பார்க்க முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கும், அவங்களுமே தரமாட்டாங்க. ஸோ வந்து நமக்கு இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து டிவி தான். ஒரு கட்டத்தில் அதையும் ஸ்டாப் பண்ணோன்னே நான் வந்து சப்ஜெக்ட்ஸ் புக் மட்டும்தான் படிச்சுட்ருக்க முடிஞ்சுது. நான் எந்த மாதிரினா, நான் நல்லா படிப்பேன், முக்கி படிப்பேன், எவ்வளோ நேரம் வேணால் படிப்பேன். அதாவது சப்ஜெக்ட்ஸ் புக்கை சொல்லிகிட்ருக்கேன், ஸ்கூல் புக்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். பட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் நான். அவ்வளோ படித்தா தான் எனக்கு வந்து அவ்வளோண்டு மார்க் வரும். ஸோ என் லைஃப் வந்து அந்த 10th 11th 12th ஃபுல்லாக படிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபிசிக்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எனக்கு வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நான் தான் என் மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் போடலை, நானே தான் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில். அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வேணும்னு பார்த்தா டிவியும் கிடையாது, எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த கட்டத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன், ரொம்ப தனியாக இருந்தேன். அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து மேகசின்ஸ் வாங்குவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தினமலர், தினத்தந்தி அந்த மாதிரி நியூஸ் பேப்பரோடு சேர்ந்து வாரமலர், சிறுவர் மலர், ஆன்மீக மலர் அப்படின்னு சொல்லிட்டு மேகசின்ஸ்லாம் வரும். அது போக வந்து எங்கள் வீட்டில் வந்து விகடன், அதுவும் அந்த புக்கும் வாங்குவாங்க. ஸோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எனக்கு கிடைச்சது அதில் இருக்கிற சின்ன சின்ன கதைங்க, அதில் இருக்கிற படங்கள், அதில் இருக்கிற அந்த துணுக்குகள், அந்த மாதிரிலாம் வந்து ரீட் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எனக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டுச்சு படிக்கிறத தாண்டி. ஸோ டிவி இல்லாத ஒரே காரணத்தினால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ரொம்ப கதைங்களில் ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து என்னோடய ரியாலிட்டி பிடிக்கல இல்லையா, எனக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது, டியூஷன் போகிறது, திரும்ப ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு இப்படியே போயிட்டு இருந்ததுனால புக்கு படித்தது தான் எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன வயசுலேயே ரீடிங்குள்ளே வந்தேன்.
அப்போ வந்து எனக்கு வந்து ரீடிங்கிறது வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு புக் ரீடிங் வந்து இவ்வளோ முக்கியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிகிட்ருந்தேன். இந்த இடத்துல நான் இதை சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து மேகசின்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மேகசின்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லவ் இருக்குது. லவ்ன்றதோட என்ன சொல்கிறது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ புக்ஸாக நான் படித்ததை விட நான் மேகசின்ஸ் படித்தது தான் அதிகம். எல்லாரும் யோசிப்பாங்க, கேட்பாங்க என்கிட்ட. அப்போ நான் சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளையா இருந்துட்டு என்ன நீ வயசானவங்க மாதிரி வாரமலர் விகடன் படிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட் எனக்கு தான் அது வந்து எவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ அதை நினச்சி பார்த்தா கூட ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜிக்காக இருக்குது. அந்த மேகசின்ஸோட பேப்பரு, அதில் இருக்கிற ஒரு ஒரு டாபிக்ஸு, நான் எதெல்லாம் எந்த மாதிரி யோசிச்சப்போ படித்தேன், அதெல்லாம் நினைக்கிறதுக்கே இப்போ ஒரு நல்ல மெமரிஸாக இருக்குது. அப்போ வந்து நான் அடிக்டடாக இருந்த ஒரு 3 மேகசின்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு மேகசின் என்ன அப்படின்னா சிறுவர் மலர். சிறுவர் மலர்னு சொன்னோன்னே வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்படா வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு 2-3 பக்கத்துக்காகவே அந்த புக்கு வரணும்னு வெயிட் பண்ணிருப்பேன். அந்த புக்கை படிக்கிறதெல்லாம் விடுங்க, அந்த புக்கை வந்து நமக்குன்னு எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். எனக்கு வந்து தங்கச்சி இருக்கா, ஸோ அவளுக்கும் அது வேணும்னு இருக்கும். அவள் மற்றதெல்லாம் படிக்க மாட்டாள், சிறுவர் மலர் மட்டும் படிப்பாள். ஸோ வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஆனாலே நான் ஸ்கூலுக்கு காலையில் கிளம்பும்போதே அந்த தினமலர் பேப்பரை ஃபுல்லாக அப்படியே தட்டி விட்டுட்டு, நியூஸ் பேப்பர்லாம் யார் படிப்பா அப்படின்னு தட்டி விட்ருவேன். தட்டி விட்டுட்டு அந்த சிறுவர் மலரை மட்டும் எடுத்து வச்சிருவேன். வெள்ளிக்கிழமை வரதை மோஸ்ட்லி நான் சாட்டர்டே சண்டே தான் படிப்பேன். அந்த மாதிரி எடுத்து வச்சு பதுக்கி வச்சுலாம் வந்து படிச்சிருக்கேன். எனக்கு வந்து சிறுவர் மலரில் ரொம்ப பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்கூல் கேம்பஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் மறந்து போச்சு. ஆனால் ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க, கதை மாதிரி இருக்கும். பட் அது வந்து அதெல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸாக இருக்கும். எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து நடுவு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்யூஷன் எழுதியிருப்பாங்க. அது அப்போ ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு தெரில. மேபி அது இன்னொருத்தவங்க பர்சனல் லைஃப்பை சொல்கிறாங்க, அதனால இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சான்னு தெரில. பட் எனக்கு இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். 2வது மேகசின் என்ன அப்படின்னா வாரமலர். நீங்கள் நினைக்கலாம், உன் வயசுக்கு அப்போ வாரமலர் படிச்சியா அப்படின்னு. அது கொஞ்சம் பெரியவங்க படிக்கக்குண்டான புக்கு. பட் எனக்கு அது பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வாரமலர் படிக்கிறேன் அப்படின்றத எங்கள் வீட்டிலேருந்து மறைச்சிருவேன். அதுக்கு காரணம் இருக்குது, நான் வந்து முடியும் போது சொல்கிறேன். வாரமலரில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து லாஸ்ட் பக்கத்தில் ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்க கவிதை. அது வந்து ஒரு பெரிய ரைட்டரோடது கிடையாது, ஆனால் புதுசாக இப்போ ப்ளூம் ஆவாங்கல்ல அவங்களோட கவிதையாக இருக்கும். அது படிக்கிறதுக்கு வந்து சிம்பிளாக புரிஞ்சிடும். அது ஒரு நல்லாயிருக்கும். அப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் கவிதைலாம் எழுதிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு அதை வாசிக்கிறதுக்கு பிடிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கதை இருக்கும், பிக்சரோடு இருக்கும். ஸோ அது பிடிக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து மொக்க ஜோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இருக்கும். இப்போ எனக்கு அது மொக்கையாக இருக்குது, ஆனால் அப்போ வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த வாரமலரை வந்து நான் ஒளிச்சு ஒளிச்சு படித்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணம் என்னென்னா அதில் அன்புடன் அந்தரங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேஜ் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, நான் எப்படி சிறுவர் மலரில் சொன்னேனோ அதே தான், ஆனால் அவங்க அடல்ட் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க, இவங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதுதான் அதோட கான்செப்ட். ஓகேவா? கிட்டத்தட்ட சிறுவர் மலரில் இருந்த அதே கான்செப்ட் தான் இதுலேயும். பட் இது வந்து கொஞ்சம் 18+, லைக் வந்து அவங்களோட பிரச்சனைலாம் வந்து அடல்ட்டுக்கு உண்டான பிரச்சனையாக இருக்கும்ல. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இருக்குன்னே எனக்கு தெரியாது, அந்த ஒரு அன்புடன் அந்தரங்கம்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஈவன் எனக்கு அந்தரங்கம்னா என்ன அர்த்தம்னே அப்போ தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து யாரோ அந்த பக்கத்தை படிச்சுட்டு அதை அப்படியே வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. லைக் வந்து அந்த அந்த பக்கத்தை ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தா அது நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் வந்து எல்லா கதையும் படிச்சிட்டேன், எல்லாத்தையும் படிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அது படித்தா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒளிச்சு ஒளிச்சு படிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து விகடன் வந்து விகடனை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லணும்னு தோன்றது அதோட பக்கம். நான் சொன்ன இந்த வாரமலரும் சரி சிறுவர் மலரும் சரி வளவல பக்கம் இருக்காது. பட் விகடனுக்குன்னே உரிய ஒரு வலுவலுன்னு ஒரு பக்கம் இருக்கும். எனக்கு அதுக்காகவே அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு
ஒரு ஒரு மாதிரி ப்ரைடாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரிவிலேஜாக இருக்கும். அந்த புக்கை வச்சு படிக்கிறதுக்கே ஒரு நல்லா இருக்கும். விகடனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கதை இருக்கும். பட் அந்த கதையை விட அதில் வந்து ஒரு ஒரு கதைக்கு ஒரே ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பிக்சர் வந்து நம்ம ட்ராயிங் பண்ண அப்படி இருக்கும், ஒரு மாதிரி அப்ட்ராக்டான ட்ராயிங் மாதிரி இருக்கும். நான் அதுக்காகவே அதை படிப்பேன். எனக்கு அப்போ இருந்தே அந்த அப்ட்ராக்டான ட்ராயிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் எனக்கு இப்போ வர நான் ரேண்டமாக படித்த கதைங்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. இதுலேயும் வந்து ஜோக்ஸு கதைங்க சேம் அதான் இருக்கும். பட் அந்த பேப்பருக்காக நான் படிப்பேன். இன்னொன்று விகடனில் போடுற கதையும் சரி ஜோக்கும் சரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வாரமலர் சிறுவர் மலரோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணியிருக்கு. லாஸ்ட் பக்கத்தில் ஏதோ இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டரான்னு எனக்கு அப்போ தெரில. பட் வந்து அதில் ட்ரெண்டிங்காக இருக்கும்ல, ட்ரெண்டிங்கான மெசேஜஸாக அது என்னன்னு தெரில, அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபோனு இன்ஸ்டாகிராமு எதுவுமே தெரியாது. ஸோ அதை படிக்கும்போது அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். லைக் நம்ம வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்துலலாம் நான் வந்து தேடி தேடி போய் மேகசின்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் இப்போயும் வந்து வாங்குறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நாள் கூட அதை போய் என்னன்னு கூட பார்த்ததில்ல. இந்த ஃபோன்ஸ் இந்த டெக்னாலஜிலாம் வந்தது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான், நம்ம நல்லா முன்னேறி இருக்கோம் தான். ஆனால் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது இந்த புக் ரீடிங் ஹேபிட்டை லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இந்த ட்ரான்சிஷன் நடந்துச்சுன்னு தெரில. பட் காலேஜ்க்கு அப்புறம் ஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபோன்லேயே எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிது. என்டர்டெயின்மெண்ட்டோட ஸ்கோப் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ நமக்கு புக்கு படித்து தான் அந்த என்டர்டெயின்மெண்ட், புக்கு படித்து தான் அந்த ஃபீலிங்னு இல்லாமல் நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நிறையா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை விட்டு நான் அப்படியே ரொம்ப வெளியே வந்துட்டேன். எனக்கு வந்து இது புக் ரீடிங்காக இருந்தது. உங்களுக்கு வந்து அது பெயிண்டிங்காக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், கார்டனிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் ஆசாசியாக பண்ணி அது நமக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு இது கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஃபோன் டெக்னாலஜி இதுக்கப்புறம் எல்லாருமே அதை ஒரு மாதிரி விட்டுட்டோம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தாலுமே இன்னும் வந்து உங்களால் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் நம்ம ரொம்ப வந்து டெக்னாலஜிக்கு டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளால் ChatGPT இல்லாமையே வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இமோஷ்னலாகவும் சரி எல்லா விதமாகவும் நம்ம டெக்னாலஜியோட ரொம்ப கனெக்டடாக இருக்கும். இதனாலேயே நம்மளோட ஹாபீஸ், நம்மளோட பேஷன் அது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த 2026 ஆரம்பிச்சது இல்லையா, இப்போ ஒரு 10 டேஸ் ஆயிருக்கு. பட் நான் இந்த 2026க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் சைல்ட்ஹுட்டில் இழந்த அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு இப்போ திரும்ப கிடச்சிருக்கு ஆஸ் அ புக் ரிவ்யூவராக. சீரியஸாக என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல. ஒரு காலத்தில் சும்மா ரேண்டமாக புக்ஸ் படிச்சுட்டு எனக்கு அது எதுக்கு பண்ணேன்னு கூட தெரியாது. ஈவன் இப்போலாம் நான் புக் ரீட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் ஸ்டில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நம்மளை விட்டு போகாது, ஏதோ ஒரு ஃபார்மில் வரும்னு சொன்னேன்ல. எனக்கு வந்து இந்த ஃபார்மில் தான் வந்துச்சு. என்ன தான் நான் ப்ரொஃபஷன் வைஸ் வேறு படிச்சிருந்தாலும் வேறு பண்ணிகிட்டு இருந்தாலும் புக்ஸ் மேலே இருந்த ஆர்வம் தான் வந்து என்னை ஒரு புக் ரிவ்யூவராக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து நான் படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினப்போ கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வரல. பட் நம்ம அட்ரஸுக்கு ஒரு ஃப்ரீ புக் அனுப்பி வச்சு அந்த புது புக்கை நம்ம ஓப்பன் பண்ணி படித்து நம்மளோட ஒப்பீனியனை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதுக்கு நமக்கு பே பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி ஒரு ஃபீல் என்னால் சொல்லவே முடியல. பே பண்ணுறதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கிது இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவே நான் எதுக்காக எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறது வேற ஒரு விஷயமா இருக்கும், நீங்கள் படித்தது வேலை பார்க்குறது வேற ஒன்றா இருக்கும். பட் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும். பட் லைஃப் நமக்கு அதுக்கு டைம் தருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறையா பேருக்கு அப்படி அமையாது. நம்ம லைஃப்க்காவோ நம்ம சிச்சுவேஷனுக்காவோ நம்ம ஏதோ ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல இப்போது. பட் சீரியஸாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அவ்வளோ பிடிச்சிது, உங்களுக்கு அதில் வந்து அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டு அந்த விஷயம் போகாது. நீங்கள் வந்து என்ன சிச்சுவேஷன் ஆனாலும்
அத பண்ணிருவீங்க. அது உங்கள வந்து சேர்ந்துரும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பிலீவ் பண்ணுங்க. நீங்க வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா, அது உங்கள வந்து ரீச் ஆகும். இத தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். நம்ம என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும், நமக்கு புடிச்ச வேலைய செய்றோன்ற திருப்தி இந்த உலகத்தில் எதுவுமே கொடுக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் கனெக்ட் ஆச்சு, நீங்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து விட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு ஸ்பார்க்காக எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து திரும்ப எடுக்க ஆரம்பிங்க. எனக்கு புரியுது, உங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியாமல் கூட இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் கூட இல்லாத ஆள் கிடையாது, மோஸ்ட்லி சொல்கிறேன். ஸோ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா லைஃப் இஸ் வெரி குட் வித் தட். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எனக்கு கிடைச்சது, என்னோடய வியூவர்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன்.